இப்போ என்ன செய்ய போகிறோன்னா திருக்க மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க குழம்பு வைக்க போகலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வாங்க வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 50 கிராம் தனியா எடுத்துக்கங்க. இப்போ ஒரு 50 கிராம் மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துங்க. அதில் கொஞ்சமாக மிளகு சேர்த்துங்க. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. அதில் ஒரு துண்டு மஞ்சள் வச்சு நல்லா அரைச்சிக்கங்க. இப்போ வறுத்து வச்ச அந்த மிளகாவை இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. வாங்க அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கிக்கங்க. சின்னதாக ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு கிராம் புளி எடுத்துக்கங்க. கல் உப்பு சேர்த்துங்க. நல்லா வானல் காஞ்சிடுச்சு. அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துங்க. இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துங்க. இதையே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. அதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா அதை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ அதுவும் கூட சேர்த்து அரைச்சி வச்ச மிளகா சாந்து சேர்த்துக்குங்க. புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த குழம்பு கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே வாங்க சம்படக்காய் மீனை ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பாஞ்சி வச்சாச்சு. அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த மீனை வந்து அதில் சேர்த்துக்குங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ குழம்பு கொதித்து சம்படக்காய் மீன் குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி குழம்பு உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.